நீங்கள் நிறைய போலீஸ்காரங்களோட பேசுனீங்கன்னு சொன்னீங்கல்ல, அவங்களோட பேசும்போது பிகாஸ் அவங்க காவல் காக்கிறதுங்கிறது ஒரு சமுதாயத்துக்காக பண்ணுற ஒரு விஷயம், சமூகத்துக்காக பண்ணுற ஒரு விஷயம். அது வந்து இப்போ நான் ஐடி கம்பெனி மாதிரி ஒரு லோக்கலாக அந்த மாதிரி இல்லை. இது வந்து ஒரு ஜென்ரலாக எல்லோரும் சேஃபாக இருக்கணும், எல்லோரும் வந்து பாதுகாப்பாக இருக்கணும், அந்த மாதிரி பண்ணுறது. நீங்கள் ஏதாவது ஒரு லைஃப் லெசன் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்களா? நம்ம வாழ்க்கையை நம்ம இது மட்டும் இப்படி பார்த்துட்டு இருந்தோம், ஆனால் இவங்களோட பழகின அப்புறம் நம்ம இப்படி பார்க்குறோம், அந்த மாதிரி ஏதாவது ஒரு சேஞ்ச் நடந்துச்சா? இல்லை, அதுதான் நீங்கள் சொல்கிறது தான் சார். என்னென்னா, நமக்காக மட்டும் அவங்க வாழல. அவங்கள்ட்ட ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 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 கேர் இருக்குது. இந்த சொசைட்டி மேலே ஒரு எக்ஸ்ட்ரா கேர் இருக்குது. அவங்க நினச்சாங்கன்னா என்ன, அதான் எந்த அளவுக்கு அவங்களுக்கு அதிகாரம் இருக்கோ அந்த அளவுக்கு அதை வந்து தப்பாக யூஸ் பண்ணுறதுக்கான நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி அவங்கள்ட்ட இருக்குது. அதெல்லாம் இல்லாமல் இப்போது எனக்கு தெரிஞ்ச ஒரு இன்ஸ்பெக்டர் இருக்கார். அந்த இன்ஸ்பெக்டர் எங்கள் ஊரில் ஒரு 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 அதாவது அந்த சமூகமே பார்த்திங்கன்னா ஒரு திருடர்கள்லாம் சேர்ந்த ஒரு சமூகம் அது. அந்த ஊரே பார்த்திங்கன்னா ராம்ஜி நகர்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் எல்லாமே பார்த்திங்கன்னா திருடர்கள் தான் இருக்காங்க. ஒட்டுமொத்த டெல்லி, பாம்பே, பெங்களூருன்னு போய் திருடுறவங்க அவங்க. ஆனால் அந்த இன்ஸ்பெக்டரோட மிகப்பெரிய அக்கறையே என்ன அப்படின்னா, அந்த ஊரை மாற்றணும் சார். சார் அவங்களுக்கு தெரியாது சார், அது அவங்க அக்யூஸ்டு சார், அக்யூஸ்டு நம்ம சொல்கிறோம் சார், ஆனால் அவங்க அக்யூஸ்டு. நான் என்ன தாட் ப்ராசஸோடு அந்த ஊரில் போய் கதை கேட்க போனேனோ அதே. இப்போ நான் அந்த ஊரில் அங்கே இருக்கிற பசங்கள்லாம் எனக்கு ஃப்ரெண்ட்ஸு. இப்போது அவங்க நல்லா சமைப்பாங்க, நான் போய் சாப்பிடுவேன், என்கிட்ட நல்லா பழகுவாங்க. நான் வந்து அவங்களுடைய கதையை எடுக்கணும். அவங்க அந்த சமூகம் வந்து இப்படிப்பட்ட சமூகம் கிடையாது. அவங்க வந்து எதுக்காக எங்கேருந்து வந்தாங்க தெரியுமா, அவங்களுடைய ஆரிஜின் என்ன, அவங்க ஏன் இப்படியா இருக்காங்க, இன்னும் ஏன் அவங்க இப்படியே இருக்காங்க, இவங்க இப்படி. நான் ஒரு தாட் ப்ராசஸில் போயிட்டு இருக்கிறப்போ இப்போ போலீஸை நம்ம என்ன நினைப்போம்னா, அந்த ஏரியாவுக்குள்ள நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா போலீஸ் ஆட்டோமேட்டிக்காக உங்களை கூப்பிடுவோம், நீ எதுக்கு இங்கே போகிற வா அப்படின்னு கூப்பிடும். அப்போ நானாகவே என்ன பண்ணுவேன், அந்த ஏரியா இன்ஸ்பெக்டர் நானாக போய் சரண்டர் ஆயிடுறேன். போய் சார் நான் அந்த மாதிரி கதை எழுதுறேன், டைரக்டர், அதான் நான் அடிக்கடி இங்கே வந்துட்டு போகிறேன். அப்போ நான் போயிருக்கணும், அவருக்கும் எனக்கு ஒரு சிங்க் வருது. அவர் சொல்கிறார், நீ எதுக்கு இப்போ போய் பார்க்குறேன் அப்படின்னு. இல்லை சார், அவங்க திருடங்க உனக்கு தெரியுமா? ஆமாம் சார், திருடங்க தான், பட் இருந்தாலும் அவங்களுக்குள்ள ஒரு பெரிய லைஃப் இருக்குது சார். அது அவங்க திருடா இருக்கிறதுக்கு அவங்க மட்டும் காரணம் கிடையாது சொன்னாலும் அவர் உடனே ஆமாப்பா நீ சொல்கிறது கரெக்டு, அவங்க திருடா இருக்கிறது அவங்க மட்டும் காரணம் கிடையாது அப்படின்னு அவரு என் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டார். அவர் நிறைய ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டார். அந்த அக்கறை இருக்குல்ல, அந்த சமூகத்து மீதான அக்கறை இருக்குல்ல, அது வந்து பெரிய விஷயமா நான் பார்க்குறேன். அது நான் சினிமா எடுக்கிறப்பயுமே அந்த பொறுப்பு நமக்கு வரணும். அப்போ அவங்க என்ன மாதிரியான ஒரு வேலை செய்கிறாங்களோ அதே மாதிரி டூல் தான் நம்மக்கிட்டே இருக்குது. நம்ம மிஸ்லீட் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, இதை சரியாக கொண்டு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம மேக்ஸிமம் அது ரொம்ப என்ன தான் நம்ம மட்டும் காசு சம்பாதிக்கிறதுக்கான படமாக சினிமாவை மட்டும் எடுக்காமல் இன்னும் கொஞ்சம் சமூக அக்கறை இருக்கணுங்கிறதுக்கு காரணமும் ஒரு போலீஸ்காரங்கள்ட்ட வந்து பார்க்குறது. ஏன்னா லைஃப் ரிஸ்க் நிறையா இருக்குது. பெரிய ரவுடி, பெரிய திருடன், பெரிய கொள்ளைக்காரன், ஏன்னா எந்த நேரத்தில் எப்படி இப்போ யூஸ் பண்ணுற ட்ரக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பையன், ஒரு சின்ன பையன் எந்த நேரத்தில் எப்படி ரியாக்ட் பண்ணுவானே தெரியாது. பட் இது எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணி அவங்க வாங்குகிற வெறும் மாச சம்பளத்துக்காக மட்டும் அவங்க வேலை பார்க்குறாங்கன்னு மட்டும் அவங்கள நம்ம சொல்லிட முடியாது. அதை தாண்டி அவங்கக்கிட்ட ஒரு 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 பெரிய அக்கறை இருக்குது. அந்த அக்கறை நான் சினிமா பண்ணுறப்போ அந்த அக்கறையோடு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இப்போ அந்த அக்கறை வந்து எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? அதாவது நான் வந்து ஒரு படம் பண்ணுறப்போ இந்த படத்தோட கதையோட ஒட்டி ஒரு ஏதாவது ஒன்று நான் மக்களுக்கு சொல்லணும், அந்த மாதிரி ஒரு கருத்து. இல்லை அந்த மாதிரின்னு இல்லை, எதுவும் தப்பாக எடுக்கூடாதுங்கிறத மட்டுமே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கேன் நான். ஓகே, நான் பயங்கரமாக ஒன்று போய் மாற்றி சொசைட்டிக்கு சொல்லி திருத்த அப்படின்னு சொல்ல. ஓகே, மேக்ஸிமம் தப்பு பண்ணாமே அது இருந்து. தப்புன்னு இப்படி எதை சொல்கிறீங்க? இல்லை, பொலிட்டிக்கலாக நான் எதுவும் தப்பான ஒரு 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 விஷயத்தை வந்து சொல்லிடக்கூடாதுங்கிறத ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கேன். இப்போ நான் இதே நான் ரொம்ப ரிவ்யூவே அப்படி தான், சில பேர் இந்த கமெண்ட்ஸ்லாம் போகிறதே அப்படி தான் பார்க்குறேன். ஒரு அக்யூஸ்ட் அவன் சொல்கிறான், டே அவன் அக்யூஸ்டே இல்லைடா, அதை தாண்டா நான் சொல்கிறேன், அதை தாண்டா அவனும் சொல்கிறான். நீங்களும் பாரு, பொது புத்தியிலே வந்து அவனை அக்யூஸ்டுன்னு இவன் போய் இழுத்துட்டு வருவான். அது மட்டும் தான்டா, நீ பார்த்ததை மட்டும் வச்சு அவனை அக்யூஸ்டுன்னு சொல்லாத, அவனே சொல்கிறான் நான் அக்யூஸ்டுன்னு. இவ்வளோ இது பேசுகிறான், அவன் எப்போ அக்யூஸ்டாக இருந்திருப்பான், இவ்வளோ தெளிவாக இருக்கான்டா, அவன் எவ்வளோ அக்யூஸ்டாக. அதை நான் சொல்கிறேன்ல, இதுவே ஆடியன்ஸுக்கு புரியலங்கிறத நமக்கு பயங்கரம் வந்து இது. அப்போ நான் என்ன ஃபீல் பண்ணிக்கிறேன், ஐயோ இது இன்னும் கொஞ்சம் சரியாக சொல்லியிருக்கணுமோ, ஒரே ஒரு டைலாக் போட்டுருந்தா சொல்லியிருக்கணும், நான் தப்பே பண்ணல சார், நானும் தான் தப்பு பண்ணல, நீ பிடிச்சிருந்துட்டு இருந்தேன் அப்படின்னு ஒரு டைலாக் போட்டுருந்தா இன்னும் கொஞ்சம் ஆடியன்ஸுக்கு புரிஞ்சிருக்குமோ. அப்படி தான் நான் வந்து இப்போ நான் அந்த ராம்ஜினர் கதை நான் எடுக்க போகிறேன். அதில் வந்து நான் அந்த சமூகத்து மேலே ஒரு பெரிய அக்கறையோடு அவங்கள இனிமேல் நீங்கள் இந்த மாதிரி பார்க்க. நான் காலேஜ் படிக்கிறப்போ ஏதாவது ஒன்று காணா போச்சு, ஏதாவது ஒரு கிளாஸ் ஒரு லேப்டாப் காணோம் அப்படின்னா எல்லாத்தையும் செக் பண்ணுறதை தாண்டி அந்த ராம்ஜி நகர்காரன்னா அவனை மட்டும் கொஞ்சம் ஸ்பெஷலாக செக் பண்ணுவாங்க. இந்த பார்வை எங்கேருந்து வந்துச்சு, இது ஏன் இன்னமும் மாற மாட்டேங்குது? ரொம்ப நான் என் அசிஸ்டன்ஸ் தான், என் அசிஸ்டன்ட் தப்பாக சொல்ல விரும்பலை. அந்த பசங்க என் ஆஃபீஸ்க்கு வருவாங்க, என் ஆஃபீஸில் இருப்பானுங்க, நல்லா சமைப்பானுங்க, நான் சமைக்க சொல்லுவேன், சமைக்க சொல்லி சாப்பிடுவேன், அப்படியே கதை பேசிட்டு இருப்போம், ஜாலியாக இருப்பானுங்க. ஒரு நாள் லேப்டாப் ஒன்று காணோம். என் அசிஸ்டண்டில் ஒரு பையன் வந்துட்டு, ஆனால் என்ன அவங்கள்ட்ட கேட்டு பார்க்கலாமே அப்படின்னு.
அதுக்கு நாள் தான் இந்த பசங்க எல்லாத்தையும் அந்த பையன் கூப்பிட்டு போய் வீட்டில் சாப்பாடு போட்டிருக்கான். அவங்க அம்மாவை பார்த்துருக்கான். அவன் வீட்டுக்குள்ளே விட்டுருக்கான். அவன் உன்னை எவ்வளோ நம்புகிறான். நான் இப்போ என்ன ஒரே கேட்டேன், என்ன நீ உன்னை அவன் எவ்வளோ நம்பி உன்னை கூட்டிகிட்டு போய் அவன் வீட்டில் சாப்பாடு போட்டிருக்கான். அவன் வந்து இங்கே வந்து இவ்வளோ நாள் இருக்கான். அது எப்படா ஏன் உன் கூட இன்னொரு அஸ்டன் இருக்கலாம், அவனையே நீ சந்தேகப்படல, இன்னொரு அஸ்டனை ஏன் சந்தேகப்படல, அப்படி இவங்க என்ன இந்த புத்தி ஏன்டா இப்படியே நம்ம ஏன்டா அதை பண்ணணுன்றதான் ஆசை. ஏன் இது இன்னமும் இப்படியே இருக்குது, இதை கொஞ்சம் மாறினா நல்லா இருக்குமே. அதுக்கு அவர் என்ன சொன்னார்? யார்? அவன் கொஞ்சம் அவன் என்ன சொல்லுவான், இல்லை சாரிண்ணே, இல்லைடா அப்படி நீ யோசிக்கிறது பொது புத்தியாக அப்படி யோசிக்கிறது கரெக்டாக தான் தம்பி. ஆனால் நம்ம அதை யோசிக்கக்கூடாது. நீ ஏன் இப்போ வரேன், நீ உன் ஃப்ரெண்டை யோசிக்கவே இல்லை போகிறேன், இதை இதுதான்டா இந்த படம், இதுதான் இந்த கதை, இதை தான் நம்ம இதை சரியாக செய்யணும். இதை கொஞ்சம் பொலிட்டிக்கலாக மட்டும் இருந்து ஒரு 10 பேர் மட்டும் பார்த்துட்டு நல்லா இருக்கும் கைதட்டி போயிடக்கூடாது. இதை கொஞ்சம் கமர்ஷியலாக சொல்லணும். அதுக்கு என்ன பண்ணுமோ அந்த வேலையை செய்யுங்க. இதுதான் அவங்களுக்கு நம்ம கொடுக்குற கரெக்டான அவங்க அதை தான் நம்மள்ட்ட நம்புகிறாங்க. அவங்க வந்து நம்ம பயங்கரமாக பிலீவ் பண்ணுறாங்க. இந்த கதை ஏன் நம்மள்ட்ட சொல்கிறாங்கன்னா நம்மள்ட்ட பயங்கரமாக பிலீவ் பண்ணுறாங்க. அதை நம்ம சரியாக செஞ்சிடணும். நம்ம வந்து அவங்களுக்கு ஃபாராவோ அவங்க பண்ணுற திருட்டை வந்து க்ளோரிஃபை பண்ணியும் சொல்ல போகிறது கிடையாது. ஆனால் இந்த சமூகம் இப்படியே இருக்கிறதுக்கு காரணம் அவங்க மட்டும் கிடையாது, நீயும் நானும் சேர்ந்து தான். இப்போ நீ மனசுக்குள்ள ஒரு தாட் வருதுல்ல, ஒன்று காணோன்னா தப்புன்னு எடுத்தோன்னே அவன்னு சொல்லிடல, இந்த தாட் ப்ராசஸ் ரொம்ப தப்பு தம்பி, இதை நம்ம மாற்றியே ஆகணும். இதை மாற்ற நாமளும் நீயும் முயற்சி பண்ணணும், நானும் முயற்சி பண்ணணும். நம்ம எவ்வளோ தூரம் முயற்சி பண்ணுவோம். இப்போ